தயவு செஞ்சு உங்ககிட்ட கேக்குறேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்க பிறந்த நாளோ, உங்க கூட பிறந்தவங்க பிறந்த நாளோ, உங்க பிள்ளையோட பிறந்த நாளோ ஆசிரமத்துல மொத்தம் போயிட்டு கேக்கு வெட்டாதீங்க. கண்டிப்பா நல்ல மனசோட நான் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கிஃப்ட் கொடுத்து அந்த இடத்துல கேக்கு வெட்டி எல்லா பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் சாப்பிடணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க என்ன யோசிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு. சில பேருக்கு அப்பா அம்மா இல்லாதனால ஆசிரமத்துல இருப்பாங்க, சில பேர் அப்பா அம்மா இருந்து கூட ஆசிரமத்துல இருப்பாங்க, சில பேருக்கு கூட பிறந்தவங்க சரியில்லாத காரணத்துல ஆசிரமம், சில பேருக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாத காரணத்தினால கூட ஆசிரமம் இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா அந்த இடத்துல போய் கொண்டாடும் போது சாப்பாடு போடுறீங்க, கிஃப்ட் கொடுக்கீங்க, ஓகே. பட் உங்க சந்தோஷத்துக்காக அந்த இடத்துல போயிட்டு கேக்கு மத்த வெட்டாதீங்க. பிகாஸ் அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கும்னா, சரி இதே மாதிரி நம்மளுக்கும் அப்பா அம்மா இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் இதே மாதிரி தானே வெட்டிருப்பாங்க, இதே மாதிரி நம்ம ஃபேமிலியில இருந்தா நம்மளுக்கும் இதை தானே செஞ்சிருப்பாங்க சொல்லி அந்த பிள்ளைங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்படும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா அந்த பிள்ளைங்க என்ன நினைக்குது உங்களுக்கு தெரியுமா? சோ முடிஞ்ச அளவுக்கு கேக்கு மத்த அங்க போய் வெட்டாதீங்க. கேக்கு வாங்கிட்டு போங்க, 2-3 கேக்கு வாங்கிட்டு போங்க, அந்த பிள்ளைங்க சந்தோஷமா கேக்கு வாங்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளைங்களை ஒரு 4-5 பிள்ளைங்க சேர்ந்து அந்த கேக்கு வெட்டி அந்த கேக் எடுத்து நீங்க சாப்பிடுங்க. அது ஒன்னும் சந்தோஷமா இருக்கலாம், அந்த பிள்ளைங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். சரி நம்ம கேக்கு வெட்டுறமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீ கேக்கு வெட்டுறதோட அந்த பிள்ளைங்களை வெட்ட வச்சு அவங்க கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஒரு சர்க்குலேஷன் அப்படியே எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த அளவுக்கு வருத்தம் தெரியாது. சோ பிளீஸ், நிறைய வீடியோ நான் பாக்குறேன், ஆசிரமத்துல போயிட்டு சாப்பாடு போட்டு நீங்க கேக்கு வெட்டி சந்தோஷமா கொண்டாடுறீங்க. ஆனா அந்த 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 பிள்ளைங்களோட அந்த ஏக்கம் எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நிறைய பேர்த்து நான் பாத்திருக்கேன். சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம என்ன நல்லது செய்யணுமோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நல்லது செய்யலாம்ல. அது ஹீவ் அண்ட் ஹோல் கிடையாது, அது ஆசிரமம். சோ உங்க சந்தோஷத்துக்காக அந்த பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த வேணாம்ல.